பூரி ஜெகநாத் பாயசத்துக்கு வந்து ட்ரெமெண்டஸ் ரெஸ்பான்ஸ். தேங்க்யூ வெரி வெரி மச் ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச். இப்போ ஒரு ஊர்லேயும் வந்து ஒன்று ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மதுரைனா வந்து அந்த பரோட்டாவாக இருக்கட்டும், இல்லை சாத்தூர்னா காராசேவ், ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா, அந்த மாதிரி ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் பீப்புள் சே லோக்கல் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் வடகரிங்க இது வந்து எங்கேயும் ப்ரூவன் கிடையாது. மெட்ராஸ்லேருந்து தான் உருவாச்சுன்றது கிடையாது. அந்தந்த ஊரில் they have their own variations. பட் இருந்தாலும் வடகரி இஸ் சம்திங் தட் இஸ் famous. Vadacurry, Saidapetta Vadagiri. Saidapetta Vadagiri. It is supposed to be such a wonderful one. Oh. Appuram there are so many variations and so many people they do it. Even nammathili mandram. Correct. Idu vandu Rangavilas Vadagiri. Ama. So indha Vadagurikku ennalam venum sollu paapom. Idu vandu modalla actually rendu azhakku thalavetti 2 cups கடலை பருப்பு. அது நல்லா ஒரு 1.5 மணி நேரம் சோக் பண்ணியாச்சு. ஓகே. அப்புறம் நல்லா வடிய போட்டுட்டு அதோட பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரேஞ்சுக்கு. அதே மாதிரி கொஞ்சம் சோம்பு மேபி 2 டீஸ்பூன்ஸ். சரி. அது ஒரு துண்டு இஞ்சி, அவ்வளவுதான். அப்புறம் நிறைய கொத்தமல்லி, புதினா, அது ஒரு கைப்பிடி தாராளமா சொல்லலாம். ஓகே. அதெல்லாம் போட்டு நல்லா தட் இஸ் நம்ம குத்தினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சு வைக்கணும். மசால் வடை மாதிரி. மசால் வடை மேபி இது தண்ணி குத்தாத பாரு இந்த பதம். அரைச்சு வச்சது இது. ஓகே. இது அப்புறம் வந்து இதுல வந்து since I am not adding onion or garlic, இதுக்கு வந்து இது நல்லா எண்ணெய் வச்சு இதை அரைச்சு வச்சதை வந்து இப்போ உனக்கெல்லாம் பயந்துண்டு நான் குட்டி குட்டி வடையா உருண்டையா பண்ணி வேக வச்சிருக்கேன். ஆமா, இல்லாட்டா நீ கத்துவேன். அதனால பொரிக்கக்கூடாது. பட் ஆனா எண்ணெயில போட்டு ஒரு பெரட்டணும். ஆமா. அதுக்கப்புறம் இதுக்கு கிரேவிக்கு தக்காளி அரைச்சு வச்சிருக்கேன். எவ்வளவு தக்காளி ஒரு நல்ல பழுத்த தக்காளியா ஒரு 4-5 தக்காளி. சரி. அதை நல்லா மைக்ரோவேவ் பண்ணிட்டு just grind it into puree. ஓகே. அப்புறம் இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், கசகசா, ஒரு ஏலக்காய், துளி முந்திரி பருப்பு, அதை அரைச்சு வச்சிருக்கேன். தென் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி. தென் இது வந்து தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஆல் தீஸ் திங்ஸ் வித் crushed ginger. அதுதான். இப்போ we'll just start. இப்போ இங்க இருக்கிறது வந்து இப்போ நீங்க இத பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த அரைச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா, தட் இஸ் அந்த கடலைப்பருப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, இஞ்சி, கொத்தமல்லி அதை வேக வச்சு உருட்டி வச்சு வேக வச்சிருக்காங்க. பருப்பு கூட உனக்கோசரம் பயந்துண்டு நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். இல்ல ஆக்சுவலா பொரிக்கணும் அது ஆக்சுவலா. இத வந்து இப்போ நான் பொரிக்கல ஒரு பரட்டிக்கிறேன். அப்பதான் அது ஒரு வாசனையா இருக்கும். இல்லாட்டா அடியோட மண்ணு மாதிரி இருக்கும். பிரியாணி இலை இதை போட்டுட்டு இதை ஜஸ்ட் ஒரே 2 மிளகாய் அப்படா போட்டுட்டு இப்போ இந்த வடையெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெந்து வச்சுருக்கோம். கொஞ்சம் உதுத்து விட்டுருக்கேன் அதெல்லாம் 1-2. ஏன்னா அப்படியே போட்டாக்க அது மண் மாதிரி இருக்கும் அது. ஸோ அதனால கொஞ்சம் அந்த வாசனையோட எண்ணெயோட ஆனால் சாதாரண இது பொரிச்சு தான் போகணும். ஓகே. இது கொஞ்சம் இந்த டயட் பீப்புள் கோசரம் ஐ எம் டூயிங் திஸ் வே. ஓஹோ, எனக்கு வேறு ஓகே. இது கொஞ்சம் அப்படியே இருந்தாக்கா நல்லா இருக்கும். இந்த மீன் டைம் ஐ ட்ரான்ஸ்ஃபர் திஸ் டு இங்கே. ஓகே. இப்போ பாரு இதில் வந்து இப்போ பார்த்தியா அந்த இன்னொரு 2 பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம், சோம்பு எல்லாம் இருக்குது இதில். ஓகே. So whole spices எல்லாம் including பச்சை மிளகாய் and இஞ்சி அதையும் போட்டுடுங்க. இதுவே people who like onion, garlic can add this. இது மாதிரி and even அரைக்கிறதுக்கு கூட you can add it. அது வந்து ஆக்சுவலா if you add சின்ன வெங்காயம் it is very tasty. ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் வாசனையா இருக்கும். ஓகே. இப்போ பாரு இது வந்து இது இன்னும் கொஞ்சம் ஆன உடனே இதுல மிளகா பொடி, மஞ்சள் பொடி அதெல்லாம் எதுவுமே இல்லை. வேண்டாம். இப்போ இந்த பியூரை எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தியா. ஆமாம். இந்த பியூரை ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த வாசனை போடுற அளவுக்கு. ஸோ இது வந்து திஸ் இஸ் பிளான்ச்ட் டொமேட்டோஸோட பியூரி. இது கொஞ்சம் இது பண்ணுறேன்னு வச்சுக்கோ, நல்லா இருக்கும். இல்ல நீ அதை போட போறேன். நீ சரி ஐயோ அதையும் சேர்த்து போட்டா எவ்வளவு என்ன? பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் 4 கிலோமீட்டர் கூட ஓடும். உப்பு போட்டேன் அதுக்கு.
இது கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும். சரி, கொதி வரது வெயிட் பண்ணலாமா? ராகேஷ் அம்மா கிச்சன்ல சும்மா கமகமன்னு இருக்கு. இது பாரு நல்லா எண்ணெயை போட்டு சாத்திருக்கேன். எப்படி இருக்கு பாரு. உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ப்ரௌனாக இருக்கு பாருங்க இந்த இடம்லாம். ஸோ இட்ஸ் ஃப்ரைடு ஒரு மாதிரி. கொஞ்சமாக திட்டமா உப்பு போடுறேன். ஓகே ஓகே. போட்டுட்டு இதில் வந்து ஏலக்காய், கசகசா, முந்திரி பருப்பு, தேங்காய் அது அப்படியே ஆட் பண்ணிடு. சபாஷ். இது அப்படியே மையா இருக்கணுங்கிறது கிடையாது. சும்மா அப்படி ஒன்று ரெண்டா அப்படி கொஞ்சம் முக்கால்வாசி அடைஞ்சிடும், இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே இருக்கணும். அண்ட் இது உங்களுக்கு கிரேவி எவ்வளோ கழுவு தண்ணியாக இருந்தாலும் அப்சர்வ் பண்ணி. ஆஹா வாசனை வருதா? சபாஷ் வாசனை. நீ இந்த மதுரா ஆலுக்கு பண்ணி சொல்லுவியே தண்ணி எவ்வளோ வேணாலும் தாங்கும், அந்த மாதிரி இது. ஓகே. இப்போ பாரு, இதை வந்து இப்போ ஜஸ்ட் ஆடிங் இட். சூப்பர். இது என்ன காம்பினேஷன்? செட் தோசை வடகிரியா? செட் தோசை வடகிரி, இட்லி வடகிரி, நீர் தோசை, ஆப்பம், இடியாப்பம். இடியாப்பம். இன்னைக்கு நம்ம மாதிரி இடியாப்பம் வடகிரி தான். So இது நீங்க பாக்கும்போது இப்போ ரைட் நவ it will be watery, but இன்னும் ஒரு 5 minutesல இது அப்படியே இருக்கு. இன்னும் கூட I should add water. ஒரு திக்கன் ஆயிடுது பாரு. கரெக்ட். இது வந்து தக்காளி கூட நிறைய வதக்கி போடலாம், அப்படியே பண்ணலாம். பட் வாட் ஐ தாட் வாஸ் கொஞ்சம் இந்த மாதிரி பியூரி மாதிரி போட்டாக்க இன்னும் கொஞ்சம் டேஸ்டியா இருக்குமோன்னு தோணும். கிரேவி காண்றது இல்லை, அது தண்ணி ஊற்ற ரெண்டா கணக்கு பாரு. இப்போ புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுடுறேன். உனக்கு பிடிக்காது ஸ்டில் அவ்வளோதான். சச்சு சிம்பிள் ரெசிபி. பட் ஆனால் கொஞ்சம் காத்தாலேருந்தே உட்காந்துட்டு இருக்கணும். பட் நல்லா நீர் தோசையோட திஸ் கோஸ் ஸோ வெல். நல்லா இருக்கும். அது இதே இஃப் யூ ஆட் ஆனியன், இந்த கார்லிக் எல்லாம் போட்டால் வேற மாதிரி டேஸ்ட். டிபிக்கல். இது வந்து நம்ம ரங்கவிலாஸ் வடகிரி. ரங்கவிலாஸ் வடகிரி டேஸ்ட் பண்ணிடலாமா? பண்றியா? இதோ கப் இங்க எடுத்து வச்சு ரெடியா உட்கார்ந்துட்டு இருக்கேன் போல இருந்து. குட். மச்சி கபாத் ஜாகிரதமா, நல்ல சூடா இருக்கும். மச்சி கபாத். இது கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் அந்த தக்காளி குருமா ஒன்று பண்ணுவாங்க, அது கூட இருக்கு பிளேலிஸ்ட்ல. அந்த வாசனை வருது. பாரு எப்படி இருக்கு. இன்னும் காரங்கரம் அதான் வேணுமா பாரு. நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ். உப்பும் கரெக்டாக இருக்கு. இந்த அந்த இது பண்ணி அந்த பருப்பு உருண்டை பண்ணி அதுல உப்பு போட்டு அரைச்சி கொஞ்சம் தான், ஃபுல்லா போடல. ஸோ நீங்க அதுல உப்பு போட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து உப்பு போடணும். அப்போ இருந்ததுக்கு சி எவ்வளவு திக்கனா இருக்கு பாரு. இப்போ இன்னும் கூட ஆட் வாட்டர் பாரு எவ்வளவு திக்கா இருக்கு. ஓ இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக் மா. இது அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வாசனை, நடுவுல வந்து அந்த வடையோட ஒரு டெக்ஸ்சர், கிரன்ச்ன்றதோட ஒரு டெக்ஸ்சர். வெரி வெரி நைஸ். தேங்க்ஸ். So இன்னைக்கு இடியாப்பம் வடகரி லஞ்ச், தயிர் சாதம். வெரி குட், வெரி குட். ஸோ கோ அஹெட், ட்ரை திஸ் ரெசிபி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி. யாரான வந்து இது மெட்ராஸோடதுன்னா கிடையாது. அந்தந்த ஊர்ல they have their own variations of it. சைதாப்பேட்டை வடகரின்னு ஒரு சொல்லுவா, பட் இட் இஸ் நாட் ஃப்ரம் மெட்ராஸ். ஸோ மெட்ராஸோட குசின்னா யாராவது தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவா டோன்ட் சே மெட்ராஸ்னா வந்து வடகரின்னு, பிகாஸ் தேர் இஸ் மோர் டு மெட்ராஸ் தென் வடகரியும் இருக்கு. There are so many other very tasty things நிறைய you find in Madras. Yes. It's one of the things. So see you in another episode of Ammavum Naanum. Bye. See you. Bye.